தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து நடிகர் கட்சி விலகுகின்றது. திமுக கூட்டணியிலிருந்து நடிகர் கட்சி விலகுகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். திமுக கூட்டணி 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் மண்ணை கவ்வியது. திமுக கூட்டணியின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே கொளத்தூர் தொகுதியில் தோற்றுப்போனார். 15க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் படுதோல்வி அடைந்தார்கள். திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த சூழ்நிலையில் தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணி சிதறிவிட்டது. திமுக கூட்டணியின் முக்கிய கட்சிகளாக இருந்த காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டன. வருகிற 27ஆம் தேதி மதிமுகவும் திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறது. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற நடிகர் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறது. ஆம், திமுக கூட்டணியில் கடந்த 5 ஆண்டுகளாக இடம்பெற்றிருந்த மக்கள் நீதி மய்யம் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு தொகுதி கூட வழங்கப்படவில்லை. கடந்த சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரே ஒரு தொகுதி வழங்க முடிவு செய்யப்பட்டது. அதுவும் திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும்படி அழுத்தம் கொடுக்கப்பட்டது. கமலஹாசன் அந்த ஒரு இடமே வேண்டாம் என்று கூறிவிட்டு வெளியே வந்துவிட்டார். ஆக பாராளுமன்றம், சட்டமன்ற தேர்தல்களில் மக்கள் நீதி மய்யம் கட்சி திமுக கூட்டணியில் இருந்தாலும் போட்டியிடவில்லை. இலவசமாக திமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் செய்தார். தற்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் என்று கமலஹாசனுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சி தொண்டர்கள் அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி போட்டியிடாததால் அந்த கட்சியின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது. உள்ளாட்சி தேர்தலிலாவது போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் கூறி வருகின்றனர். கமலஹாசனும் யோசித்து வருகிறார். விரைவில் திமுக கூட்டணியிலிருந்து மக்கள் நீதி மய்யம் கட்சி வெளியேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.